சூப்பர் மாடு. சந்தையில ஒரு டாப்பான மாடு. கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்கன்னா கண்ணு என்ன கண்ணுண்ணே? காலங்கன்னு. மாடு இனி எவ்வளவு நாள் இருக்கும்? மாடு இனி 1 மாசம் இருக்கு அப்படிதானே? மாடு ஜெர்சி கிராஸான மாடுனா? இந்த மாடு வந்து புள்ள நிற மாடோ? புள்ள நிற மாடு சொல்லுவாங்க அப்படின்னா. புள்ள நிறம் வேலுக்கு நல்ல தாங்கும். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? நாங்க வாரது வந்து நெட்டூர்ல இருந்து. நெட்டூர்ல இருந்து வாரீங்க. எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும் அப்படிதானே? சந்தைக்கு எத்தனை டைம் வரீங்க? எத்தனை மாடு வாங்கி? நீங்க வியாபாரி தான். மாத்தோட ஆளு தான் உங்களுக்கு. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? 5 லிட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காவ. எவ்வளவு இருக்குங்க? ஒரு 8 லிட்டர் பாலுக்கு தப்பு இருக்காது. கன்ஃபார்ம் தப்பு இருக்காது அப்படிதானே? தப்பு இருக்காது. குணமா எப்படி இருக்கு? தூரி எப்படி இருக்கீங்க? பக்காவா இருக்கு. மாடு வாங்க போனா நம்ம அதுல என்னெல்லாம் பாக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. சுழி பாக்கணும். சுழி என்ன சுழி இருக்க கூடாது? இருக்கணும். குறுக்குல 2 சுழி இருக்க கூடாது. முதுகுல இருக்க கூடாது. 2 சுழி இருக்க கூடாது. ஒரு சுழி நைட் சுழி மட்டும் இருக்கணும். ஓ சரி. எத்தனை சுழி நாள் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கீழே சிலர் வந்து பாப்பாங்க. சிலர் வந்து ஒரே சுழி இருக்கணும்பாங்க. சிலர் 2 இருக்கணும்னாலும் அது ஒன்று குடமேல குடலாம்ட்டுவாங்க. சரி. சிலர் அவங்களுடைய நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து நம்ம மனசுதான் காரணம். மனசுதான் காரணம். இந்த வால்ல ஏதோ சொல்லி இருக்கலாம் சொல்லுவாங்களா? அது பெண்டவத்தான் சொல்லி. என்ன சொல்லி? பெண்டவத்தான் சொல்லி. அது இருக்க கூடாது. விலங்கடியும் கால்ல இருக்க கூடாது. கால்ல இருக்க கூடாது. சரி. கால் என்ன பாக்கணுங்க? கால் ஒரு மாதிரி ஏதோ வளைச்சல் எப்படி இருக்க கூடாது பாக்கணுமா? அப்படி என்ன? ஆமா. வாட பசுவா இருந்ததுன்னா என தட்டும். தட்டும். அதனால கால் நல்லா பாக்கணும். ஊக்கமா இருக்கான்னு பாக்கணுமா? ஆமா. சரி. நடக்கி முட்டு தட்டாம போகணும். முட்டு தட்டாம பாக்கணும். சரி. நம்ம வந்து நீங்க செவல மாடு வாங்கிட்டு போற கருப்பு மாடு வாங்கிட்டு போலாம். கருப்பு தான் பால் இருக்குங்க எல்லாரும். கருப்பு தான் பால் இருக்குங்க. இந்த மாட்டை பராமரிச்சா பால் இருக்கும். இது வந்து கலர் நல்ல கலர் யாருக்கும் பிடிக்கும். வேல் தாங்கும். இது வேல் தாங்கும். அது வந்து வேல் தாங்காது. சரி. ஓகே. இப்ப இந்த மாடு எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? இந்த மாடு வந்து இப்போ 40,000 வாங்கிட்டு போறோம். எவ்வளவுன்னு சொன்னாவே? அவங்க 47 ரூபா சொன்னாங்க. 47 ரூபா சொல்லி 45 குறையப்படாது. நாங்க நாங்க 40,000 வாங்கிட்டு போறீங்க. சரி. இப்போ ஒரு ஆள் வந்து கேட்காங்கன்னு எவ்வளவு கொடுக்கலாம்? 2000 ரூபாய் கிடைச்சா போதும் கொடுத்துடலாம் அப்படிதானே? சரி. ஓகே. கைப்பால் மாடு தான் உங்களுக்கு. ஆமாண்ணே. நல்ல கருப்புல மாடு. நல்ல லட்சணமான மாடு தான். பால் எவ்வளவு இருக்கு மாட்டேன்? ஆமாயா. பால் எவ்வளவு இருக்கு? 7 லிட்டர் இருக்கு. 7 லிட்டர் இருக்கு அப்படிதானே? ஒரு 3.5 இருக்கு. ஒரு ஆளுக்கு தப்பு இருக்காது. 6க்கு தப்பு இருக்காது. விலை எப்படி சொல்லி என்ன? அது 35 ரூபா. 35 ரூபா. எவ்வளவு ஃபைனலா விடலாம்? 30,000 விட்டுறேன். 30,000 விட்டுலாம் அப்படிதானே? சரி. ஓகே. சொல்லுங்க. சூப்பர் மாடு கொடுத்துருக்கீங்க அப்படிதானே? கண்ணு மாடு. காளைங்கன்னு தான் உங்களுக்கு. காளைங்கன்னு மாடு எத்தனை மாடு இருக்கும்? மாடு 3,000 மாடு. மாட்டுல பால் எவ்வளவு இருக்குண்ணே? பால் 9 லிட்டர் இருக்கு. 9 8க்கு தப்பு இருக்காது அப்படிதானே? தப்பு இருக்காது. மாடு நல்லா இள மாடு தானே? இளஞ்சனாருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மாடு கண்ணுட்டி மாடல இளந்தோல் தானே? மாடு எவ்வளவு இருக்கும்? மாடு பாருங்க 10-20 நாள் இருக்கும். 25 நாள் தான் இருக்கும். என்ன விலை சொல்லி எவ்வளவு கொடுத்தியா? நான் 35 ரூபா சொன்னேன். சரி 33 தாங்கன்னே. தாத்தா நமக்கு ரொம்ப வேண்டியாளோ? ஆமா. 30 ரூபா தான் தருவம் பேரா அப்படிங்கப்பல. என் வீட்டுக்கு தான் போகுது அப்படிங்கப்பல. சரி. 30 ரூபா தான் கொடுத்துருக்கீங்களோ? 30 ரூபா தான் கொடுத்துருக்கேன். எந்த ஊர் போகுது? தாத்தா எந்த ஊர் போகுது? காத்தபுரம் போது. கருப்புள்ள மாடு. எத்தனாயிரத்து மாடு? மாடு 3 இருக்கும். மாடு 3 மாடா இருக்கும் அப்படிதானே? பால் எவ்வளவு மாட்டல? பால் 2 10 லிட்டர் இருக்கு. 10 கருங்கம்பன. ஆமா. ஒரு 8க்கு தப்பு இருக்காது. 9 லிட்டர் தப்பு இருக்காது. 9 தப்பு இருக்கா? விலையில எப்படி சொல்லுதியா? விலையில 35 ரூபா சொல்லுது. 35 ரூபா சொல்லுதியா? ஆமா. எவ்வளவு ஃபைனலா விடுவியா? அந்த குறைச்சு கொடுத்துடுவோம். அந்த குறைச்சு விட்டுலாம். அடுத்த மாடை பத்தி சொல்லுங்க. அடுத்த மாடு எத்தனை? கைப்பால் தான். கைப்பால் மாடு தானே? ஆமா. 2000 கிடாரி. ஆமா. பால் எவ்வளவு இருக்கு மாட்டா? பால் 7 லிட்டர் இருக்கு. 7 லிட்டர். கண்ணு மாடு தானே? கண்ணு மாடு கைக்கிறதா? கைப்பால் மாடு. எவ்வளவு கொடுக்கலாம்? 28 தான். வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். இந்த 2 மாடு கொஞ்சம் உடசலா இருக்கே. அது தலையத்து. இது 2000. இது எவ்வளவு பால் இருக்கு? கைப்பால் எவ்வளவு பால் இருக்கு? ஆமா. 2 6 லிட்டர் பால் இருக்கும். ஒரு 5 தப்பு இருக்காது. சரி. அந்த மாடு 2 7 லிட்டர் இருக்கும். இளந்தோலை தான். இந்த வாரம் எப்படி இருக்கு சந்தை? பரவாயில்லாம சுமாரத்தான் இருக்குண்ணே. ஆனா மோட்டி டைப்பான மாடு. ஆமா. சரி. பாலு ஜம்முன்னு இந்த நலி வந்த மாதிரி வருதுனே? ஆமா. சரி. மாடு எத்தனாயிரத்து மாடு? மாடு 3000 இருக்கும். 3000 மாடா இருக்கும். கைப்பால் மாடுதான். விலையில எப்படி சொல்லு? என்ன யாது? 45 ரூபா சொல்லுது. 45 ரூபா சொல்லுது. 45 சொல்லுது. 5 கண்ணு மாடா கைப்பால் தான். 45 சொல்லுது. எவ்வளவு ஃபைனலா விடுவியா? அங்க அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். எவ்வளவு ஃபைனலா விடா? இதுவரை கேட்காங்க. 40 ரூபாய் கேட்காங்கண்ணே. ஓ செனருக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் தெரியாது அப்படித்தானே? ஆனா நல்ல மாடு. நல்ல காத்துல முடியோட நல்ல எத்தில ஒரு வெள்ளையோட இருக்குண்ணே. முட்டைக்கு ஒண்ணு. எந்த மாடு சொல்லுங்க? இது 23 ரூபாய் சொல்லுங்க. 23 ரூபாய் சொல்லுது. பால் எவ்வளவு இருக்கு? பால் 4 லிட்டர் தான் வரும். இது செனருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி? அது தெரியாது. அதெல்லாம் தெரியாது. சரி. நீ எந்த வியாபாரி? கரிவலம் வியாபாரி. இது ஃபைனல் எவ்வளவு விடலாம்? 21 22 விட்டு வேண்டியது. ஆனா கண்ணு மாடு அப்படிதானே? கண்ணு மாடு. என்ன கண்ணுண்ணே?
காலக்கண்ணு மாடு இனி எவ்வளவு நாள் இருக்குண்ணே? இனி ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாள் இருக்கும். மாடு கொஞ்சம் நாட்டு மாடுல கொஞ்சம் கிராஸ் அப்படிதானே? கிராஸ் மாடு தான். கிராஸ் மாடு தான். பால் எவ்வளவு இருக்குண்ணா மாட்டுல? ரெண்டாம் சேர்ந்து ஒரு 5 லிட்டர் பால் இருக்குண்ணே. 5 லிட்டர் பால் இருக்கு. ஒரு நாளுக்கு தப்பு இருக்காது. நாலு தப்பு வராது அப்படிதானே? விலையில எப்படி சொல்லி என்ன அது? 25 ரூபா தான் சொல்லுது. 25 ரூபா சொல்லுது. எவ்வளவு ஃபைனல விடுவீங்க? ஒரு 23 தான் விடுவோம். 23. எவ்வளவு இதுவரை கேட்காங்க? 20 தான் கேட்காங்க. 20 ரூபாய் தான் கேட்காங்க. சரி ஓகே. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? நீ சேர்த்துட்டு சந்தை சரியில்லை அப்படிதானே? இந்த மாடு எவ்வளவு சொல்லுதியா? ஆனா ரெண்டு கைப்பால் மாடு தானோ? ஆமா கைப்பால். ரெண்டுமே கைப்பால் நல்ல ஹச்சப் கிராஸ் ஆன மாடு. ஜாதி மாடு. நல்ல ஜாதி மாடு தான் அப்படிதானே? இல்ல ரெண்டு இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி? இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி? ஏன்னா ஊசி போடுன்னு சொன்னாங்க. ஊசி போடுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா கன்ஃபார்ம் கிடையாது. கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. சரி இந்த மாட்டுல பால் எவ்வளவு இருக்கு? பால் ஒரு 5 வருது. 5 ஒரு 10 லிட்டர் சொல்லுதியே. ஆனா ஒரு 8 தான் இருக்கும். 4 நாள் 8 இருக்கும். 4 நாள் 8 தான் கன்ஃபார்ம் இருக்கும். சரி ரெண்டு சேர்த்து விலையில எப்படி சொல்லுது என்ன யாது? 50 ரூபா சொன்னேன். சரி எவ்வளவு ஃபைனல விடலாம்? 40 ரூபா கொடுத்துடலாம். 40 ரூபான்னு கொடுக்கலாம். கேள்வியே இல்லன்னா நீ கேட்க ஆளே இல்லன்னா மாடு அப்படியே தான் நிக்கு. நீங்க எந்த ஒரு வியாபாரியா? கழுகுமலை பக்கம். கழுகுமலை வியாபாரம். சூப்பர் ஜோடி காளை. ஆமா. ரெண்டு காளை எப்படி பல்லு எப்படி என்ன யாது? வயசுலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க? 4 பல்லும் 6 பல்லும். 4 பல்லு 6 பல்லு. இது என்னண்ணே? நாட்டு மாடு தான். நாட்டு முடி சொல்லுது. என்னெல்லாம் பழக்கிருக்காத சொல்லுங்க. உழவு வண்டி நல்லா ஓட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. எல்லாமே பழகிருக்காங்க. குழம்பு நல்லா இருக்கு. எது ரைட் எது லெஃப்ட்? இருக்கிற மாதிரியே தான். இருக்கிற மாதிரியே தான் ரைட் லெஃப்ட்னே. ஆமா சரி ஓகே. விலையில என்ன யாரு சொல்லுது? என்ன சொல்லுங்க அண்ணா? விலையில எப்படி சொல்லுதிய? விலையில இப்பதான் வாங்குனது 62,000 ரூபாய்க்கு. 62,000 வாங்கிருக்கீங்களோ? இங்கதான் சந்தைக்குள்ள தான் வாங்கிருக்கீங்க. வாங்கி எவ்வளவு கொடுக்கலாம் கேட்டா? இப்ப என்ன மாதிரி லாபம் தந்தா வித்தரலாம். என்ன மாதிரி 1000 ரூபாய் தரங்காரு. சாயில் விட்டு சொல்லுதாரு. சரி ஒரு நம்ம அது ஓடாதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மாடு கொஞ்சம் கட்டை நட்டையமா இருக்கு. அப்படி கொஞ்சம் சிரிச்சு போகுது. கொஞ்சம் சிறுசு பெருசானா கொஞ்சம் உலகம் நல்லா இருக்குமா? அப்படி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காதா? உலகம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். எப்போது காலை நீங்க தான் கொண்டு வர? என்ன காரணத்துக்காக நீங்க காலை விரும்புது? என்ன காரணம்? எனக்கு அதுதான் பிடிக்கும். அதான் பிடிக்கும். சந்தையில எப்போதுமே 5 காலா 10 காலா ஜோடியா கொண்டு வரல. என்ன காரணம்? கம்மியாயிருச்சு. காலை மட்டியா வரீங்க? 24 மாடு ஒரு ரோடு. ஒரு டைம் 24 மாடு கொண்டு வந்தீங்க. இப்பதான் 2 ரொம்ப கெட்டு போச்சு. ஓ உலதுக்கு ஆள் இல்ல அப்படி சொல்லுங்க. ஆள் இல்ல. உழைக்கிறதுக்கு ஆளே இல்ல. கம்மி. அதனாலதான் இப்ப கம்மியா கொண்டு வரீங்க. சரி ஓகே. ஒரு கிட்டாரி கண்ணோட ஒரு சூப்பர் மாடு. நல்ல ஒரு ஹச்சப் கிராஸ்ல ஒரு மாடு வாங்கிட்டு போறாங்க. மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஈத்து இருக்கும். நல்ல ஒரு பட்டன் காம்ல அமைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு பால் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொத்தத்துல காலைல 2 சாயங்காலம் 2 இருக்கும். ரொம்ப அதிகமான இருக்குது. நாகர்கோவில் சைடு வாங்கிட்டு போறாங்க. நாகர்கோவில் சைடு வாங்கிட்டு போறதுனால இந்த மாடு அங்க போய் பாத்தீங்கன்னா 3 மேலதான் அந்த மாடு கறக்கும். ஏன்னா அவங்களோட தீவன முறைகள் எல்லாமே வேற. சரிங்களா? கோடி காலை சூப்பர் காலை 2 காலை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த காலை பத்தி சொல்லுங்க. இது எத்தனை பல்லு? பல்லு 2 பல்லு. 2 பல்லு. நீங்க எந்த ஒரு வியாபாரி? பாவச்சத்திரம் வியாபாரி. இது என்ன வேலைக்கெல்லாம் பழக்கிருக்கீங்க? வண்டி, உழவு, மரம் அடிக்க விவசாய வேலை எல்லாத்துக்கும் பழக்கிருக்கீங்க அப்படிதானே? ஓ சூப்பரா பழக்கிருக்கீங்க. சரிங்க பிரதர். எல்லாருமே நாட்டு மாடுதான் அந்த உழவுக்குலாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் ஜெர்சி மாடு ஹச்சப் மாடு உழாதா? அது விழாது. இது வேலை பார்க்காது. அதே மாதிரி இது வேலை பார்க்காது. இதோட வேலையே வேற மாதிரி இருக்கு. நாட்டு மாடுனா நாட்டு மாடுதான். ஜெர்சி மாடு ஹச்சப் மாடு உள்ள வித்தியாசம் அதுதான். இந்த மாடு சூப்பரா வேலை பார்க்கும். விலையில எப்படி சொல்லி என்ன? வந்து 90 ரூபா சொன்னோம். 90 ரூபா சொல்றேன். எவ்வளவுனா குடுக்கலாம்? எது வரைக்கும் கேட்காங்க? 78 ரூபா கேட்கறேன். 80 ரூபா விட்டுரும். 80 ரூபா விட்டுருவீங்க. நீங்க சம்சாரியா வியாபாரியா? நீங்க சம்சாரி. ஓ இப்படி காலை வந்து வாங்கி பழக்கி கொடுத்துருக்கீங்க. எத்தனை மாசம் கண்ணுக்குட்டில வாங்குவீங்க பிரதர்? 6 மாசம் கண்ணு. 6 மாசம் கண்ணு. எங்க கண்ணுட்டி வாங்குவீங்க? நாங்க திருவண்ணாமலை. ஏன் இங்க ஏரியா இந்த நம்ம ஏரியால கிடைக்காதா? இந்த ஏரியா அதே கிடைக்காது. மலப்பாறையில கிடைக்கும் சொல்றாங்களா? அந்த மாதிரி கிடைக்காது. எங்களுக்கு கிடைக்காது. திருவண்ணாமலை மட்டும் தான் போய் வாங்குவீங்க. வீட்டு உள்ள பாத்து எடுக்குது. வீட்டுல போய் டைரக்டா வீட்டுல பாத்து எடுக்குது. ஓ தரகர் மூலமா போய் வாங்கிருக்கீங்கன்னா 6 மாசம் கண்ணுல வாங்கிங்க. வாங்கி பழக்குங்கண்ணே. 1.5 வருஷம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பழக்குவோம். 1 வருஷத்துக்கு முன்னால பழக்க கூடாதா? பழக்க முடியாது. ஏன் எதனால? குட்டி கண்ணுட்டியா தான் இருக்கும். சின்னதா தான் இருக்கும். நோக்க வைக்க முடியாது. சரி வந்த உடனே காலை சுத்தமான நாடு பழுக்குன. சுத்தமான நாட்டு காலை பழுக்குன. இல்ல நாட்டு காலையிலயும் ஜல்லிக்கட்டுக்கு நல்ல வடமஞ்சூரட்டு காலை. ஓ மஞ்சள் காலை. எப்படி சிம்லாம் ஜம்முன் இருக்கா? ஜம்முன் இருக்கு. ஜம்மு நல்ல தோரணையான காலை. காலை வயசு எப்படி சொல்லுங்க? வயசு இப்போ 2 வயசு ஆகுது. 2 வயசு ஆகுது அப்படிதானே? ஆமா. ஜம்முன்னு வளர்த்திருக்காங்க. ஆமா. சரி ஓகே. சூப்பர். 30க்கு மேலனா விக்கத்தான். 30க்கு மேல கொடுத்துடலாம் அப்படிதான். அதான். நீங்க எந்த ஒரு வியாபாரி? பயனால நம்ம கோயில்பட்டி வியாபாரி அப்படிதானே? ஆமா. சரி ஓகேங்க ஐயா. நாட்டுக்காலை அப்படிதானே? ஆமாண்ணே. பல்லு எப்படிண்ணே? பல்லு ரெண்டுமே 4 நாள் பல்லுண்ணே. ரெண்டுமே 4 நாள் பல்லு. நாட்டு காளைகள் தான் ரெண்டுமே. சரி விலையில எப்படி சொல்லுது? என்ன யாதுனே? விலை 40 ரூபா சொல்லி 35 ரூபா கடையில கொண்டு போக சொல்லியாச்சு. 35 ரூபா கொண்டு போக சொல்லியாச்சு. எது வரை கேட்காங்கண்ணே? 34 1000 தவளை இருக்கு. 1000 தரவுல நிக்கு அப்படிதானே? 1000 தவளை தான் நிக்க மாதிரி. தரவர கிடையாது. 35 ரூபா கையில தான் கொண்டு போங்க. அப்புறம் 30 நாள் சொல்லியாச்சு. சரி இல்ல என்னென்ன வேலைக்கெல்லாம் பழக்கிறீங்கண்ணே?
உழவுக்கு தான் போவேன் உழவுக்கு, மரம் அடிக்க அந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் பழகல அப்படிதானே? வண்டி அடிச்சிருப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வர மாதிரி தான். வாங்கிட்டு வரோம். நல்லா அத்து இருக்குல்ல மாடு, சரி 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 அது நல்ல காய்ப்பு இருக்கு பத்தில. வாய்ப்பு இருக்கு பத்திலாம் வண்டிலாம் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு ஹச்சப் கிராஸான மாடு, சூப்பர் மாடு. மாடு பால் எவ்வளவு மாட்டலாம்? பால் 2 வேளைக்கு வந்து 8 லிட்டர் இருக்கும். 8 லிட்டர் பால் இருக்கு. ஒரு 7க்கு தப்பு வராது அப்படிதானே? தப்பு வராது. கைப்பால் மாடு தானோ? கைப்பால் மாதிரி தான். கைப்பால் மாடு தான். விலையில என்ன எவ்வளவு சொல்றீங்க? 37 ரூபா சொல்லுதான். 37 ரூபாய். இளஞ்சன இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னது வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல அப்படிதானே? சரி, ஃபைனல் எவ்வளவு ஓடலாம்? என்ன அது 33 தான் கொடுக்கலாம். 33 எது வரை கேட்காங்க? 30 வரைக்கும். 30 வரைக்கும் தான் கேட்காங்க. சரி, கிளாஸான மாடு அப்படிதானே? ஆமாண்ணா. கண்ணு என்ன கண்ணு பிரதர்? கலைஞன்னு. கண்ணு காலங்கன்னு அப்படிதானே? மாடு எத்தனை மாடா இருக்கும்? 2000 மாடு. மாட்டுல பால் எவ்வளவு இருக்கு? 5 நாள் 9 இருக்குண்ணே. 5 நாள் 9, ஒரு 8க்கு தப்பு இருக்காது. ஆமாண்ணா. விலையில எவ்வளவு சொல்லி என்ன அது? 40 ரூபா சொன்னோம்ண்ணே. 40 ரூபா சொல்லி எவ்வளவு ஃபைனலா விடுவியா? ஃபைனல் 35 ரூபா விட்டுலாம். 35 ரூபா விட்டுறா. எது வரை கேட்காங்க பிரதர்? 34 வரை கேட்கறாங்க. 34 வரை கேட்காங்க. 2000க்கு தான் நிக்கு மாடு அப்படிதானே? சரி, ஓகே பிரதர், ஓகே. இப்போ நீங்க ஜம்முன்னு இது எத்தனை மாசம் கண்ணுட்டியா இருக்குங்க? இது 1 வருஷம் தாண்டி. 1 வருஷம் தாண்டி இருக்கனே. ஆமா. ஆனா கண்ணுட்டி ரொம்ப கொஞ்சம் நாட்டு கொஞ்சம் மிக்சிங் அந்த மாதிரி தான் இருக்கனே. இல்ல அப்படியே இல்ல, போய் வழக்கில இருக்கு. நம்ம வழக்கில தான் இருக்கு அப்படிதானே? இந்த கரு நம்ம வாங்கிட்டு போறோம் கரெக்டா எத்தனை வருஷத்துல பருவத்துக்கு வரும்? ஒரு 2 வருஷம் வருது. 2 வருஷத்துல பருவத்துக்கு வந்துடும் அப்படிதானே? சரி, நம்ம போன உடனே கிருமி மருந்து என்னெல்லாம் கொடுக்கணும்? என்ன யாதுங்கய்யா என்னெல்லாம் கொடுக்கணும்? என்ன கிருமி மருந்து எல்லாம் கொடுக்குமா வேண்டாமா? கிளி மாத்திரை கொடுத்து அதெல்லாம் வீட்டுல ஓ, வீட்டுல கிருமி மாத்திரைக்காகவே கொடுத்துருவீங்க, உடனே கொடுத்துருங்க. சத்து மருந்து எது கொடுக்குமா வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சும்மா வீடு கைத்தீவனம் என்ன கொடுப்பீங்க? தண்ணி புண்ணாக்கு தவிடு. தவிடு இன்னும் போனோடனே வைக்க ஆரம்பிச்சிருங்க. வச்சாதான் கண்ணுட்டி கொஞ்சம் ஜம்முன்னு உடம்பு ஏறி வரும் அப்படிதான்.